வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதில ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் மறக்காம குடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் 2024க்கான மாத ராசி பலன். மாதக்கோள்கள் எல்லாமே மாறுதுங்க. வருடாந்திர கோள்கள் வந்து அதே இடத்துல தான் இருக்கு. ஸோ இந்த மாதக்கோள்களோட டிரான்சிட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்துக்கான லக்கி நம்பர் என்ன, லக்கி டே என்ன, லக்கி கலர் என்ன, சந்திராஷ்டமம் என்னைக்கு, இந்த மாதம் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எதை எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த பதிவு. மாதக்கோள்கள் என்னென்னலாம் மாறி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரியன் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி டிரான்சிட் ஆகிருக்கிறாரு. கன்னியிலேருந்து துலாமுக்கு சுக்ரன் செப்டம்பர் 18ஆம் தேதி டிரான்சிட் ஆகி துலாமில் சுக்ரன் ஆட்சியும் ஆயிருக்கிறாரு. புதன் சிம்மத்தில் இருக்க, செவ்வாய் மிதுனத்தில் இருக்க, கடகத்தில் சந்திரன் இருக்க இந்த மாதம் பிறந்திருக்கு. இப்போது ஒவ்வொரு ராசிக்காக இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா இருக்க போகிறோம். ஒரு செப்டம்பர் பாதிக்கு மேலே, செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்க போகிறோம். ஒரு சுணக்கம், வேலையில் ஒரு பிரச்சனை, ஒரு ஜாப் ஸ்ட்ரெஸ், ஒரு வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, ஏதோ ஒன்று பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஏன் ஓடுறோன்னே தெரியல. லைஃபோட பர்பஸே புரியலை. கடைசி 6 மாதமாக ரொம்ப ட்ரையாக டம்ப்பாக இருக்குது. இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. செப்டம்பர் 18க்கு மேலே தான் உங்களுக்கு லைஃபே. என்ன காரணம் அப்படின்னா, ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலே ஆட்சி ஆகுறாரு. எப்போ 12 மாதம் கழிச்சு, கிட்டத்தட்ட 1 இயர்க்கு அப்புறம் தான், ஒரு 1 to 1 year and 1.5 monthsக்கு அப்புறம் தான் இப்போ வந்து திரும்ப சுக்கிரன் இதே இடத்துக்கு வராரு. சுக்கிரனுடைய இன்னொரு வீடான ரிஷபத்திலையும் குரு இருக்கிறாரு. ஸோ இது பயங்கரமான ஒரு நல்ல அமைப்பு. ஸோ சனியும் 5ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வையும் விழுது. செலவில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு செக்டாருக்கா எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கீங்கன்னா 6ஆம் அதிபதி 5ல் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி மூலமாக ஒரு தொழில் செய்கிறீங்க. உங்கள் மூதாதையருக்கு வந்து ஒரு இடம் இருக்குது, அதில் அக்ரிகல்ச்சர் செஞ்சு வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க. இல்லை ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸலண்ட். இல்லை ஃபேமிலி பிஸ்னஸ் இதெல்லாம் இல்லை, நானே செல்ஃப் மேடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு 12ல் சனி இருக்கிறதுனால யாரையும் நம்ப வேண்டாம். பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல யாரையும் நம்ப வேண்டாம். குறிப்பாக உங்கள் வேலையாட்கள் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல வேலை பார்த்த பையன் தான் நான் நம்பி விட்டுட்டு போனேன், பட் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், ஏன்னா கொஞ்சம் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் இருந்தாலும் சனி தன்னுடைய வீட்டுக்கு பாவத் பாகவப்படி 12ஆம் இடத்துல மறைகிறாரு. அப்போது வேலையாட்கள் மேலே ஒரு கவனம் இருக்கட்டும். என்னதான் நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்களும் வேலையாள் மாதிரி கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சீங்க, பிஸ்னஸை கொஞ்சம் கவனமாக நூதனமாக கொண்டு போனீங்கன்னா சக்ஸஸ் உண்டு. கவனமாக தான் இருக்கணும். இங்கே எதுவும் சறுக்கிட்டு போகிறதில்ல. சில விஷயங்களில் கவனம் தேவை. சரி, வேலை எப்படி இருக்க போகுது? கடுமையான மன அழுத்தம். 7ல் ராகு, 7ஆம் அதிபதி 8ல் குரு, அஷ்டம குரு. அஷ்டம குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை, நிறையா செலவாகுது. 12ல் சூரியன் கேது, 6ல் ராகு, பயங்கர ஜாப் ஸ்ட்ரெஸ். இந்த நேரம்லாம் எப்போ மாறும், எப்போ ஒழுங்கான வேலை கிடைக்கும், எப்போ நல்லா இருப்பேன்னா செப்டம்பர் 18க்கு மேலே கோச்சாரப்படி டைம் நல்லாயிருக்கு. ஜென்ரல் டிரான்சிட் படி டைம் நல்லாயிருக்கு. ஜாதகத்தை பொறுத்து இந்த விஷயம் மாறுபடும். பயப்பட வேண்டாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இவ்வளோ நாள் ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் ஆட்சி ஆனதுனால வேலையிலும் ஒரு சுமூகம், ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் அமையும். செப்டம்பர் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம், அதாவது செப்டம்பர் 15க்கு மேலே நல்லா தான் இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது வேலை தேடுறீங்க அப்படின்னாலும் செப்டம்பர் பாதிக்கு மேலேயும் அக்டோபர் மந்த்லேயும் வேலையில் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கான பிராப்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, ஓகேங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்போம், எங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? கணவனால் லாபம், மனைவியால் லாபம். 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதுனால அவங்களால நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க இண்டிவிஜுவலாக நல்லா இருப்பாங்க, அவங்க கரியரில் ரொம்ப நல்லா இருப்பாங்க, அவங்க ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். என்னதான் இருந்தாலும் 7ஆம் அதிபதி போய் 9ல் உட்காந்துறாரு. 9 அப்படிங்கிறது ஆழ்ந்த அறிவு அப்படிங்கிறத குறிக்கும். அப்போது என்ன ஒரு எமோஷ்னல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறத இந்த பீரியட் கொடுக்கும். சுக்ரன் வேறு ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்களே கொஞ்சம் ரொமான்டிக்காக மாறுவீங்க. கொஞ்சம் அந்த ரொம்ப வேலைன்னு ஓடிட்டு இருந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஃபேமிலி மேலே ஒரு ஆசை, ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ட்ராவலும் நிறைய பண்ண போகிறீங்க, அது நல்லாவும் இருக்க போகுது. சரி, சைல்டு பர்த் எப்படி இருக்க போகுது? 5ஆம் இடத்துல சனி, பெண் குழந்தைக்கான யோகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ புத்திர பாக்கியத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. சனி வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சனி வந்து 5ஆம் அதிபதி 5லே ஆட்சியாக இருக்கிறாரு. சனி இருக்கிறாருன்னா சனி ஏதாவது ஒரு கட்டத்தில் இருந்து தான் ஆகணும். துலாமுக்கு சனி ராஜயோகாதிபதி தான், தான் சொந்த வீட்டிலே ஆட்சியாக இருக்கிறது நல்ல விஷயம்தான்.
ஸோ குழந்தை பிறப்பு புத்திர பாக்கியத்தை பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுடைய குழந்தைங்க இருந்தாலுமே அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா சேட்டை ரொம்ப பண்ணுவாங்க, பிடிவாதம் முரண்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு குழந்தைத்தனம் தான், அதை நீங்கள் கண்டிக்கலாம். பட் அதை நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டிங்கன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. அது குழந்தைன்னா அப்படி தான் இருக்கும்னு கொஞ்சம் விட்டுருங்க, சரியாயிடும், நல்லா இருப்பாங்க. சரி, ஓகேங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறார் அகைன். தாராளமாக வாங்கலாம். பூமி யோகம், மனை யோகம், பழைய பொருட்கள், ஈவன் ஒரு கார் வாங்குறீங்கனாலும் செகண்ட் ஹேண்ட் தேர்ட் ஹேண்ட் கார் கூட வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்கூட்டி கூட நீங்கள் வாங்குறீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்கிக்கிறது நல்லது. பழைய உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்களை வாங்க லாபமாக இருக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறவர் பழமையை குறிப்பார். பழைய பொருட்கள் ஒருத்தர் உபயோகிச்சுட்டு நம்ம கொடுக்குற பொருட்களை வந்து சனி குறிப்பார். ஸோ அதனால் ஒரு கட்டி விற்ற வீடு, ஒரு பழங்கால வீடு வாங்கி நம்ம ஒரு 4-5 லட்சம் ரெனோவேட் பண்ணால் தான் உள்ளே கால் எடுத்து வைக்க முடியுங்கிற மாதிரியான வீடெலாம் இருந்தது, சௌகரியமான ப்ரைஸ்க்கு கிடைக்குதுன்னா யோசிக்காமல் ஒரு லோன் எடுத்து கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சுப கடன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். பூமி யோகமும் இருக்குது. ஸோ லேண்ட் ஏதாவது வாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற பேக்ரவுண்டை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. என்னதான் இருந்தாலும் 7ல் ராகு இருக்கிறாரு. ஸோ அதனால் கொஞ்சம் பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அஷ்டம குரு இருக்கிறதுனால ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சு அதை பார்த்துட்டே ஏமாறுவோம். அதாவது மோசமாக ஏமாறுறதுக்கும் டீசெண்டாக ஏமாறுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, 8ஆம் இடத்துல பாவ கிரகங்கள்லாம் இருக்கிறவன் நிறைய பணத்தை போட்டு பல்காக போட்டு நல்ல கெட்டவன்னு தெரியாமல் ஏமாறுவான். பட் சுபகிரகம் இருக்கும்போது குறைஞ்ச முதலீடு போட்டு இவன் நம்மளை ஏமாத்துறான்னு தெரிஞ்சே ஏமாறுவோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். என்ன தான் இருந்தாலும் 8ஆம் இடம் ஆக்டிவேஷனில் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸோ பண விஷயத்தில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்க, ஸ்டடீஸ் எப்படி இருக்கும், எங்கள் எஜுகேஷன்ஸ் வந்து எப்படி போகும்னா, 4ஆம் அதிபதி 5ல் அகெயின். அதே மாதிரி புதனுடைய ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். புதன் 11ல் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறாரு. வித்யா காரகன் புதன். க்ரியேட்டிவிட்டி நல்லாயிருக்கும். அவங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம். சில பசங்க அகாடமிக்காக இல்லாமல் ஸ்போர்ட்ஸு, டான்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்க ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். படிப்புமே நல்லா படிப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பேங்கிங் செக்டாரில் படிக்கிறவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேங்க் பிஓஸ் வந்து செலக்ட் ஆவீங்க. அதர் ஸ்டேட்டில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான பிராப்தமும் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்க, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் அந்த மாதிரி படிச்சுட்ருக்கீங்க, யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கா, பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணிவிட்டு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஷேர் ஸ்பெகுலேஷன்ஸில் நல்ல லாபம் இருக்கும். லாட்ரி லக்கும் இருக்குது. அதுக்காக போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். தட்ஸ் பேண்ட் இன் அவர் ஸ்டேட் டூ. ஸோ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க வரீங்க வாங்கணுன்னா வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 1 or 2 வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்க, இந்த செப்டம்பர் மாதத்துக்கான எங்களுடைய லக்கி நம்பர் என்ன அப்படின்னா நம்பர் 8. உங்களுடைய லக்கி கலர் வந்து பிளாக். உங்களுடைய லக்கி டே சாட்டர்டே. உங்களுக்கு சந்திராஷ்டமம் 24ஆம் தேதி அதிகாலையிலேருந்து 26ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த நாட்களில் தேவையில்லாமல் லாங் ட்ராவல் பண்ணுறது, தேவையில்லாத ஒப்பந்தம், வாக்குவாதம் இதெல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன் தெரியணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். லைக் அந்த ரெமெடிஸ்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு வாக்கிங் போகிற மாதிரி, கோயில் போகிற மாதிரி, ஆஃபீஸ் போகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான். காசே செலவழிக்க வேண்டாம், காஸ்ட் எஃபெக்டிவ். அதை பண்ணி நீங்களும் பெனிஃபிட் ஆகணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் துலாம். நன்றி, வணக்கம்.